ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நாம் இந்த நாளிலே கூடி வரவில்லை. ஆமென். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயத்திலே கூட்டி சேர்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கடந்த 24 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணியிலே இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே மன்னார்குடி என்கின்ற பகுதியிலே, இன்னும் நார்த் இந்தியாவிலே மிஷினரியாக வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆதிவாசி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய பணியை செய்து, சிறு பிள்ளைகள் மத்தியிலே சைல்டு இவாஞ்சலிஸ்டாகவும், வாலிபர்கள் மத்தியிலேயும், இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் தேவன் கடந்த 7 ஆண்டுகளாக சர்ச் பிளான்டிங் மினிஸ்ட்ரியிலையும் கர்த்தர் அடியனை பயன்படுத்தி வருகிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவனை நிறைவாக வைத்திருக்கிறார். எனக்கு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதலாவது மகன், அவன் 6th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பேர் எபினேசர். எனக்கு ஒரு மகள் உண்டு, அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறாள். அவள் பேர் ஏஞ்சல். எபினேசர் ஆபிரகாம், ஏஞ்சல் ஆபிரகாம். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். 1990ஆம் ஆண்டிலே பூர்வீக இந்து குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் தம்முடைய பாத்திரமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும், till now, today, இன்று வரைக்கும் நான் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்ததே இல்லை. நான் இதே நேரத்தில் அங்கே என்னுடைய சபையிலே, அங்கே மன்னார்குடியிலே ஆராதனை முடிந்திருக்கும். ஸோ இன்றைக்கு தான் முதல் முறையாக அங்கே நான் இல்லாமல் ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. இதுவரைக்கும் என்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு நான் பிரிந்து வந்ததே இல்லை. 12 ஆண்டுகளாக திருமணமாகி தேவன் ஏதோ நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 100 ஆத்துமாக்களுக்கு மேலாக எங்கள் சபையில் இருக்கிறார்கள். பெரிய சபை கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் சிங்கப்பூர் தேசத்திற்கு வருவதற்கு ₹1 கூட நான் செலவு செய்யவே இல்லை. சிங்கப்பூர் தேசத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எனக்கு ஒரு ஏக்கம் இல்லை, பாரமும் இல்லை, ஒருவேளை ஆசையும் இல்லை. நான் சொல்லுவாங்க இல்லையா, நான் பாட்டுக்கு என் வேலையை செய்துக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆமென். நான் அதை யோசிக்கும் போது ஒன்று மாத்திரம் என் ஆழ் மனதிலே தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஏதோ இங்கே நடக்கிற ஊழியர்களிலே என்னால் ஏதோ சின்ன உதவியை செய்யும்படி ஒருவேளை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். பொன்னையோ புகழையோ பெயரையோ பிரஸ்தாபத்தையோ சம்பாதிக்க நான் இங்கே வரவில்லை. ஆமென். ஏனென்றால் கடந்த என்னுடைய ஊழிய நாட்களிலே ஒரு முறை கூட சபையிலே நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் கை நீட்டி காணிக்கை வாங்கியதில்லை. ஏனென்றால் தேவன் எங்களை போஷித்து வருகிறார். ஆமென். we are doing a faith ministry. கர்த்தருக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஆபிரகாம் ரமேஷ்க்கு கொடுக்கல. ஆமென். ஸோ எங்களுடைய சர்ச்சில் பாஸ்ட் 7 இயர்ஸாக ஆராதனையில் ஒரு முறை கூட காணிக்கை வசூல் செய்தது கிடையாது. ஏனென்றால் நான் இந்த குடும்பத்தில் ரசிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் ஆராதனைக்கு சென்றிருந்தேன். அன்றைக்கு இடத்திலே காணிக்கை கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஐ ஸ்டூடெண்ட் நான் அன்றைக்கு. அப்பொழுது காணிக்கை பை என்னிடத்திலே வந்தது. அப்பொழுது நான் அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஏதோ நான் சுற்றி பார்த்தேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ₹100 நோட்டு போட்டாங்க, ₹100. என்கிட்ட ₹1 கூட இல்லை. நான் ஒன்று என்கிட்ட உள்ள அன்பு மட்டும் இருந்தது. ஆண்டவரே, நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் என்கிட்ட இப்போ கொடுக்க ஒன்றும் இல்லை. நான் கொடுத்தாதான் இந்த பை அங்கே போகும் போல இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. வெறும் கையை மூடி அந்த பைக்குள்ளே கையை விட்டு, ஆண்டவரே, இந்த கரம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்கு கொடுக்கிற கரமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்க கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையே தேவனுக்காக கொடுக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் இந்திய தேசத்திலே எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அப்படியே தேவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு நான் இங்கே பெருமையாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவன் எனக்கு கொடுக்கிற அவருடைய ஜீவனை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்துவோம்.
ஆம் பிதாவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். விசேஷமாக உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக என்னை இந்த சிங்கப்பூர் தேசத்திலே, இந்த அன்பு சபையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினீரோ அந்த நோக்கம் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Say amen. Hallelujah. என்னுடைய சபையில் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நபர் கூட தூங்க மாட்டாங்க. அங்கே எல்லாம் illiterate, யாருமே படித்தவர் கிடையாது. எல்லாருமே கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள், ஏழை மக்கள். அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாய் திறந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள், துதிக்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆமென். இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாம் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் என்னை இங்கே அழைச்சிட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். உங்ககிட்ட கேட்காம உன் ஊழியத்தை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போது இங்கே வந்தோடனே சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எப்படி சிஸ்டர் ஆராதனை அப்படின்னு கேட்டேன். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்புறமா நீங்கள் செர்மன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே இருக்கிற பேட்டர்ன் எனக்கு தெரியாததுனால, ஆனால் எங்களுடைய சபையில் இதுவரைக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருக்காது, நேரடியாக செய்தி மாத்திரமே இருக்கும். ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கைக்கு நாம் கடந்து வருவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5, 5வது அத்தியாயத்திற்கு நாம் கடந்து வருவோம். verse 11, 11வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமா? இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஆங்கிலத்திலே இதை வாசிக்கும் போது எண்ட் ஆஃப் த லார்ட்ஸ் டீலிங் என்று சொல்லப்படுகிறது. எண்ட் ஆஃப் த லார்ட்ஸ் டீலிங். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தேவன் எப்பொழுது செயல்படுவார் என்றால் end, end, முடிவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது. ஒருவேளை நீங்கள் நேரத்தில் கேட்கலாம், அப்போ நான் சாகும்போது தான் தேவனை என்ன எடுத்து பயன்படுத்துவாரோ? இன்னும் அப்படி அல்ல. எப்பொழுது நம்முடைய இந்த மாமிச பலம் முடிவடைகிறதோ, எப்பொழுது மனிதனுடைய ஞானம் முடிவுக்கு வருகிறதோ, எப்பொழுது என்னால முடியாத ஆண்டவரே என்று நாம் தேவனுடைய பாதத்தில் போய் சரணடைகிறோமோ அப்பொழுது. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, end of the Lord's dealing. தேவன் முடிவிலே செயல்படுகிறவர். ஆமென். டீலிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தை குறுக்கிட்டு செயல்படுவது. ஆமென். நமக்கு ஒரு காரியத்தை முடிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஓகே என்னப்பா முடியுமோ? உன்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. ஓகே, உடனே தேவன் வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். நம்முடைய வாழ்விலே தேவன் நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை சப்மிட் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக ஒரு பெரிய தேவ மனிதனை யாக்கோபு எழுதுகிறார். இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்தவர் என்றால் மரியாளுக்கு அதற்கு பிறகு திருமணமானதற்கு பிறகு அங்கே 3 சகோதரர்கள், ஒருவேளை 2 சகோதரிகள் பிறந்து அவரோடு கூட இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. என்னோட சகோதரிகள் என்று சொல்லி பன்மையிலே சொல்லப்படுகிறது. ஆகவே அதிலே ஒரு சகோதரன் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை என்ன சொன்னார் என்றால், இஸ் மென்டலி டிசார்டர் என்று அவர் சொன்னார். மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், அவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த
அதாவது பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த மேசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுந்த பிறகு இந்த யாக்கோபு, ஓ மை பிரதர் இஸ் லிவிங் காட், இவர் உண்மை உள்ள உயிருள்ள தெய்வம் என்கின்ற சத்தியத்தை, உண்மையை புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் ஆதி அப்போஸ்தல சபையிலே ஒரு பெரிய கண்காணியாக பிஷப்பாக இருந்து சிறப்பாக பணி செய்ததாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு இந்த எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இஸ் வெல் நோன், மிகவும் மிகவும் அறிந்த ஒரு பெரிய சுப்பீரியர் இந்த யாக்கோபு. வேதத்தை குறித்தோ இயேசுவை குறித்தோ ஏதோ அறியாமல் ஒரு காரியத்தை பேசக்கூடியவர் இவர் அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்நாட்களை பார்த்திருக்கிறார். சிறு வயது முதற்கொண்டு இயேசுவை பக்கத்திலே இருந்தே பார்த்திருக்க. கடந்த 30 ஆண்டு காலமும் இயேசு கிறிஸ்து வீட்டிலே இருந்து அம்மாவிற்கு கீழ்ப்படிந்த, அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்து அவரோடு கூட இருந்த அந்த அன்பின் வாழ்க்கையை, அந்த நட்பின் வாழ்க்கையை, அந்த சகோதர சிநேகத்தை அவர் பார்த்திருக்கிறார். ஸோ இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். குறிப்பாக அவர் இயேசு கிறிஸ்து குறித்து அங்கே சொல்லாமல் யோபுவை குறித்து நமக்கு சொல்கிறார். பாருங்கள், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் இவர் யோபுவை குறித்து சொல்கிறார்? இந்த யோபு வேதத்திலேயே மிகவும் மூத்தவர் என்று நாம் சொல்லலாம். யோபுவினுடைய புத்தகம் வேதத்திலேயே மிகவும் மூத்த புத்தகம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எல்லா புத்தகங்களுக்கு முன்னதாக யோபுவின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த யோபுவினுடைய பொறுமையை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். யோபு என்று சொன்னாலே மேன் ஆஃப் பேஷண்ட் என்று சொல்லலாம், ஒரு பொறுமையின் மனிதன் என்று சொல்லலாம். நாம் யோபுவின் சரித்திரத்திற்கு கடந்து வருவோம். அங்கே யோபுவினுடைய பொறுமையை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். முதல் அத்தியாயத்திலே நாம் பார்ப்போம். இந்த யோபு யார்? முதல் அத்தியாயத்திலே chapter 1 verse 1, ஊட்ஸ் தேசத்திலே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாசிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். ஸோ இந்த யோபுவை குறித்து குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். இஸ் God fearing man. பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுதல் என்பது ஆதி நாட்களில் இருந்து யோபுவுக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க. ஆனால் இந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சத்தியம் நாம் அநேகருடைய குடும்பங்களிலே மறந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு பயந்துருக்கிறோம், ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டுக்கு நாம் பயந்துருக்கிறோம். நான் உள்ள என்ட்ரி பண்ணும்போது பார்த்தா பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணும்போது ஒரு பயத்தோடய அங்கே நான் நின்றேன். எங்கே ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ. ஒரு ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு பயத்தோடையே உட்காந்துருந்தேன், எங்கேயாவது போயிடுமோ. ஸோ ஃபியர் ஹியூமன் பீயிங். ஓகே, அப்போது மலேசியாவில் இறங்கும்போது எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயத்தோடையே வந்தேன். இட்ஸ் நார்மல். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம் என்பது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஆமே, நான் பேசுகிற இந்த ஸ்லாங் உங்களுக்கு புரியுதா? ஓகே, நான் பைபிள் டீச்சர். எனக்கு சத்தம் போட்டெல்லாம் பிரசங்கம் பண்ண ஒரு நாளில் தெரியும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்னை போதிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமே. ஸோ இந்த பைபிள் ஸ்டடியை தான் நான் இப்போது அதிகமாக கவனம் செலுத்துகிறேன். ஆகவே இட்ஸ் எ கிளாஸ் ரூம். நான் உங்களுக்கு புரிஞ்சால் தான் சத்தியத்தில் நம்ம தொடர்ந்து போகலாம். ஆமே. சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் அது நமக்கு ஜீவன். ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு எங்களுடைய சபையை பொழுது ஒத்துழைக்கிறீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது நமக்கு தேவை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்த யோபுனுடைய வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனை வந்ததை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அது ஒருவேளை பிசாசானவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. நாம் அதை வாசித்து அறிய முடியும். 6வது வசனத்திலே
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவ தூதர்கள் தேவ சமூகத்திலே நிற்கிற இடத்தில் சாத்தானுக்கு என்ன இடம் இருக்கிறது என்று நாம் கேட்கலாம். அப்ப நன்றாக யோசித்து பாருங்கள். தேவன், தேவ தூதர்கள், அங்கே சாத்தானும் நிற்கிறான். ஸோ சாத்தான் பிரதர் இங்கே தான் இருப்பான்னு நினைச்சேன், அங்கே கூட இருக்கானா? அவன் 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 ஊரையே சுற்றி கொண்டு இருக்கிறான் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. 7வது வசனத்திலே பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்போ சம்படி இந்த ஊர் சுத்துறவங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் மைண்ட்ல வரும். ஓகே, ஒருவேளை அவங்க கையால இருப்பாங்களோ அப்படின்னு. ஓகே, ஸோ என்னென்றால் அங்கே பிசாசுடைய வேலை என்ன? வாட் இஸ் யுவர் ஜாப் சார் மிஸ்டர் சாட்டன் அப்படின்னா, மை ஜாப் இஸ் all around the world in heaven and earth. ஓகே, வானத்துக்கும் பூமிக்கும் நான் போய் ரவுண்ட் அடிச்சுட்டே வர்றதா எனக்கு வேலை என்றவன் சொல்லுவான். பிரியமானவர்களே, ஸோ இப்படிப்பட்ட சாத்தான் இங்கே யோபுவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர பார்க்கிறான். தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். பாருங்கள், இங்கே 10வது வசனத்தில், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆமென். நேரடியாக சாத்தான் யோபுவை சோதிக்க ட்ரை பண்றான், அவனால முடியல. Why? தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். 3 ஃபென்சிங் அங்க இருக்கு. நம்பர் 1 அவனையும், நம்பர் 1 அவனையும், யோபுவை சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் இருக்கு. யாரும் அவனை போய் தொட முடியாது ஈஸியா. ஆமென். நீங்க தான் யோபு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவன் உங்களை சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் வச்சிருக்கிறாங்க. ஆமென். He cannot touch you. Amen. பிசாசு உங்களை தொட முடியுமா? பிசாசு வந்துட்டான் பிரதர், வரட்டும் வரட்டும், பக்கத்தில் வந்துட்டாங்க, வரட்டும். He cannot touch you. Amen. அவன் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னை சுற்றிலும் ஒரு பெரிய வேலியை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். எப்பொழுது இயேசுதான் என்னோட ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்தனோ அப்பொழுது அந்த ஃபென்சிங் ஆண்டவர் எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல நம்மளை சுற்றி போட்டுருவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் சுற்றிலும் இங்கெல்லாம் ஒன்றும் வேலி இருக்கிற போல தெரியல. காம்பவுண்ட் ஒன்றும் இருக்கு. எங்கள் ஊரில் எல்லாம் வேலி அடைப்பாங்க, முள்ளு வேலி வச்சு அடைப்பாங்க, அப்புறம் கம்பி வேலி வச்சு அடைப்பாங்க. ஓகே, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. ஆடு மாடெல்லாம் உள்ளே பூந்து போய் சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது, பிசாசு நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆமென். ஒருவேளை வியாதியை கொடுத்துருவானோ? நோ, நோ சான்ஸ். தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. This is our faith. இதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய அனுமதி இல்லாம என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஓகே, நம்பர் 2 அவன் வீட்டையும், ஹவுஸ், அவனுடைய வீடு. ஒருவேளை பிரதர் நான் வீட்டை சரியா பூட்டினா இல்லையான்னு தெரியலையே, டோன்ட் வரி. தேவன் உங்க வீட்டில் சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபென்சிங்கை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை திருடன் பூந்துருவான, பக்கத்து வீட்டில் வேணா பூந்து திருடுவான். பட் உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட வேலையெல்லாம் நடக்கும். ஐயோ என்னுடைய பிள்ளைய நான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல. இன்னும் பயப்படாதீங்க. தேவன் என்னோட அதைத்தான் சொன்னார். யூ டோன்ட் வரி, நான் ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஆமென். நம்முடைய வீட்டை சுற்றிலும் தேவன் ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாரு. இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு என்று நாம் சொல்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை மீறி நாம வெளியே போக முடியாது, அன்னெசரியா. வேற யாரும் உள்ள வர முடியாது, அன்னெசரியா. ஆமென். ஹல்லேலூயா. 3வதாக இங்கே நாம் பார்க்கிறோம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்று சொன்னால் யுவர் செல்போன் ஆல்சோ. ஆமென். இதெல்லாம் திருடு போகக்கூடாதுங்க. உண்மையான காசு இருந்தால் போகாது. ஆமென். வெரி ஃபர்ஸ்ட் டைம் செல்போன் இந்தியாவில் வந்தப்போ ஒரு நண்பர் எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தா, அது இன்னும் நான் வச்சிருக்கேன். ஏன் அது என்ன விட்டு போகவே இல்லை. God gave to me. Amen.
தேவனே எனக்கு ஒன்றை கொடுத்தால் அதை ஒரு மனிதன் அபகரிக்க முடியாது. ஆமென். ஒருவேளை நாம கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சு கொண்டு வந்து வச்சிருந்தோம்னா ஒருவேளை லாஸ் ஆகும், நம்மளை கைவிட்டு போயிடும், ஒருவேளை ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஆமென். ஸோ தேவனே தருகின்ற ஒன்று நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், தேவன் தராத ஒன்று நமக்கு உபத்திரவமாக இருக்கும். இங்கே நம்மை சுற்றிலும் ஒரு வேலை அடைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலை அடைத்திருக்கிறார். நம்முடைய திங்ஸ் ஹவுஸ் ஹோல்டு என்று இருக்கிறது, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள், நம்முடைய நிலமாக இருக்கலாம், நம்முடைய ஆடு மாடுகளாக இருக்கலாம், நம்முடைய அங்கே எங்கள் வெளிய தேசத்தில் நிறைய வச்சுருப்பாங்க, தோட்டம் வச்சுருப்பாங்க, எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஐயா வந்து சொன்னார் ஒரு முறை, வயலில் தண்ணியே இல்லைங்க அப்படின்னாரு. அப்புறம் ஜோம் ஒன்றும் ஒரு 1 or 2 டேஸில் தண்ணி மழை பெய்யுது. அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு வந்து சொன்னார், தண்ணி நிறையா வந்து வயல் நிலம்லாம் மூழ்கி போச்சுன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஓகே பிரதர் எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்கும் அவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, தேவன் உங்களை சுற்றிலும் உங்கள் வயல் நிலத்தை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார், அது லாஸ் ஆகாதுங்க. ஆமென். உங்ககிட்ட இருக்கிறது எதுவும் லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா அது தேவனுடைய பராமரிப்புக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, இந்த முதல் அத்தியாயத்திலே நாம் இந்த சத்தியத்தை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக 2வது முறையாக இந்த யோபுவை பிசாசானவன் சந்திக்க வருகிறான். 2வது அதிகாரத்திலே நாம் 5வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானான், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ஓகே, 7வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஓகே, ஒரு பெரிய பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், இவனுக்கு இப்பொழுது வந்த பெரிய வியாதி என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை அவனுடைய பிள்ளைகள் அவனை விட்டு இறந்து போனார்கள், அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அவனை விட்டு இழந்து அவனை விட்டு போனது, அவனுடைய ஆடு மாடு ஜீவன்கள் எல்லாம் அவனை விட்டு போனது, கடைசியாக அவனுடைய ஆரோக்கியம் அதுவும் அவனை விட்டு போய்விட்டது. நான் உங்களிடத்தில் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறேன். தேவனுக்கு பயந்த, உத்தமனாய் வாழ்ந்த, சன்மார்க்கனாய் வாழ்ந்த இந்த யோபுவை சுற்றிலும் தேவனே வேலையடித்து வைத்திருந்தாலும் இவனுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை தேவன் அனுமதித்தார்? சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க ப்ளீஸ். நான் தான் கிளாஸ் ரூம் சொல்லிட்டேன். அம்மா சொல்லுங்க. பொறுமையை உண்டாக்குவதற்கு. ஆமென். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. ஆமென். யோபினுடைய உண்மையை சாத்தான் பார்க்க செய்யும்படியாக. வெரி குட். ஆமென். விசுவாசத்தோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆமென். பிரதர், விசுவாசத்தோட யோபு இருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, சாத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆமென். வெரி குட். என்னமோ பின்னால் பிரதர் சொல்றாங்க, ப்ளீஸ். 2 மடங்கு யோபுவை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இந்த சைடுல தேவன் அவனை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறத காண்பிக்கிறதுக்காக. ஓகே, வெரி குட். தேவனை மறுதலிக்காம இருக்கிறார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே, குட், வெரி குட். மிக துல்லியமாக. நம்ம எல்லாரும் யோபுவை பார்த்து ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமென். யா, குட், வெரி குட். ஓகே, சொல்லாம பிரதர் விட மாட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்க சொன்ன அத்தனை காரியங்களும் உண்மை, அது எல்லாமே சத்தியம்தான். நாம் கூடுதலாக இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக இந்த புத்தகத்தை ஸ்டடி பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த யோபு இவ்வளவு, ஏனென்றால் இவன் தான் இந்த மூத்த மனிதன் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். அந்த நாட்களில் ஒன்றுமே இல்லாத நாட்களில்
அவன் நம்மோட இவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறான், சன்மார்க்கனாக இருந்திருக்கிறான். அந்த நாட்களில் நாகரிகமே இல்லாத நாட்களில் ஒரு ஆள் தேவனிடத்தில் பக்தியாக இருந்திருக்கிறான்னா ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய லாஸ்? வரிசையாக அவனை பற்றி பார்த்தா லாஸ் 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 நிறைய லாஸ் வந்திருக்கும். கடைசியாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லாஸ். எல்லாருமே இழந்தான், ஃப்ரெண்ட்ஸையும் இழந்தான் கடைசியாக. ஸோ நாம் யாருமே இந்த காரியத்தை எதிர்பார்க்க மாட்டோம். எப்படி நான் சொல்கிறேன் என்றால், இந்த யோபு சொல்லுங்க ப்ளீஸ். சாத்தான் தோற்று போக வேண்டும் என்பதற்காகவா? என்ன சொல்ல வரீங்க? உத்தமன்கிறத சாத்தானுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக. குட், வெரி குட். ஐயா சொல்லுங்க. என்ன? டு டிபெண்ட் டோட்டலி ஆன் காட். அவன் என்னையே நம்பி இருக்கிறவையா, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக. கூடுதலாக இன்னும் ஒரு காரியத்தை நாம் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஓகே, 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். நான் வேகமாக இதற்கப்புறம் நாம் எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை. நான் ஸ்டாப். 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிப்போமா? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அதை நினைத்து பாரும். பிரியமானவர்களே, யோபு மிகுந்த ஆழமான தேவ பக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான். அவன் மிகுந்த உத்தமம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆறாவது அதிகாரத்திலே நீங்கள் வாருங்கள். அங்கே ஒரு வேதவசனத்தை பாருங்கள். 24வது வசனத்தை பாருங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் இப்போ வரிசை வசனங்களை சொல்லிட்டே போவேன். கடைசியை நீங்க தான் எனக்கு பிரசங்கம் பண்ண போறீங்க. ஆமென், ஆமென். ஓகே, ரைட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறார், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படியானால் யோபு எங்கேயோ தவறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஓகே, ஆமாவா இல்லையா? அவரு அந்த ஜட்ஜ் பண்ற தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவனே எங்கேயாவது நான் தவறி இருக்கிறேனா, என்கிட்ட எங்கேயாவது ராங் இருக்கா ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறார். சரி, 29வது வசனத்தை பாருங்க. நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். யாருடைய நீதி விளங்கும்? யாருடைய நீதி விளங்கும்? கரெக்ட், தேவனுடைய நீதி விளங்கும். நாம் திரும்பும் போது தேவன் நீதி உள்ளவர் என்பதை யோபு பார்க்க வேண்டும். அப்பனா யோபு நீதி உள்ளவரா இல்லையா என்று நாம் யோசித்தால், யோபு ஏதோ ஒரு இடத்திலே நீதியை பார்க்க வேண்டியிருக்கிறது. யாருடைய நீதி என்றால் தேவனுடைய நீதி. ஆமென், கரெக்ட். யோபுவை விட தேவன் நீதி உள்ளவர் என்பதை யோபு பார்க்க வேண்டும். ஆமென். ஓகே, பாருங்க, என் நீதி அதிலே விளங்கும் என்று தேவன் சொல்கிறார். ஏனென்றால் 6வது அதிகாரத்திலே முதல் வசனம் யோபு பிரதியுத்தரமாக என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான காரியத்தை பாருங்கள். 7வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை பாருங்கள். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இங்கே யோபு சொல்கிறார், என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? அப்போ யோபு எங்கேயோ மீறி இருக்கிறார். ஓகே, ஓகே, ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு நம்ம டீல் பண்றோம். எண்ட் ஆஃப் த காட்ஸ் டீலிங். ஆமென். திஸ் இஸ் காட்ஸ் டீலிங். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? அப்போ யோபு
அவர்கிட்ட 3 குவாலிட்டி இருந்தது. என்ன குவாலிட்டி பார்த்தோம்? முதல் வசனத்திலே படிச்சோமே பாருங்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். சரி, இங்க பாருங்க, என் மீறுதலை நீர் மன்னியா. அப்போ யோபு எங்கேயோ என்ன பண்ணிருக்கிறார்? மீறி இருக்கிறார். அப்புறம் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? அப்போ யோபு கிட்ட என்ன இருந்திருக்கு? அக்கிரமம் இருந்திருக்காரு. ரைட். நோ வருவோம் 8வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை பாருங்கள். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இப்போ யோபு தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? தான் ஒரு நீதிமான் என்று அவர் சொல்லுகிறார். யோபு இங்கே தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல். தேவனோட நான் போய் வழக்காட மாட்டேன், பட் நான் யாரு? ஐ எம் ரைச்சியஸ் மேன். யோபுவே தன் வாயினாலே சொல்லக்கூடிய காரியம். ஓகே, 20வது வசனத்தை பாருங்க. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும். ஓகே, அவர் அடிக்கடி கண்ணாடிக்கு முன்னால பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வரும். How I am righteous man. Hallelujah. In the world. உலகத்திலேயே டோட்டல் வேர்ல்டில் யோபு தான் அன்னைக்கு இருந்த அந்த சமூகத்தில் இஸ் அ ரைச்சியஸ் மேன். தேவனுக்கு பயப்படுகிறவன். ஏனென்றால் அது எந்த விதமான நாகரிகமும் இல்லாத ஆதி காலங்கள். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். ஜீசஸ் 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 15வது வசனத்தை பார்ப்போம். நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும். ஓகே, ஸோ இங்கே தன்னை குறித்தவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமான் என்று சொல்லுகிறார். ஓகே, நாம் தொடர்ந்து வருவோம். 12வது அதிகாரத்துக்கு பாருங்கள், 4வது வசனம். அந்த 4வது வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்கள். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இப்போ யோபு எங்க இருக்கிறார் என்றால், நடு ரோட்டிலே தன் முடியை சிரைத்து கொண்டு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடுமையான பருக்களால் வாதிக்கப்பட்டு அந்த ஓட்டை எடுத்து தன் பருக்களை சொரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிக்கப்பட்டவனாய் நடு ரோட்டிலே ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறான். அவனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஓகே, ஆனால் ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ணிட்டு போகும்போது கூட இவனுடைய உள்ளத்திலே இவனை பற்றி என்ன எண்ணம் வருகிறது என்றால், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிற. நான் யார் தெரியுமா? எல்லாம் என்னை பார்த்து இப்ப கிண்டல் கேலி பண்றீங்க. நான் நீதிமான். ஐ எம் a righteous man. இன்னைக்கு ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தன்னுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, நாம் தொடர்ச்சியாக நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Lord Jesus, hallelujah. Yeah. 22வது அதிகாரத்துக்கு வந்து விடுங்க. அங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 3வது வசனம். நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? அவனுடைய ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பன் சொல்லுகிறார், ஹே, நீ நீதிமான இருக்கிறதுனால தேவனுக்கு ஏதாவது நன்மை உண்டாப்பா? அவனுடைய நண்பன் அறிந்திருக்கிறான், இவன் தன்னை ஒரு நீதிமானாக நினைத்து, தன்னை ஒரு நீதிமானாக பாவித்து, தன்னை ஒரு நீதிமான் என்கின்ற ஒரு தோரணையிலே பேசுகிறதையெல்லாம் நண்பன் கேட்டு. நண்பன் என்றால் யார்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம நெருக்கமாக பழகின ஒரு அன்புக்குரிய சகோதரன் இல்லையா? யோசித்து பாருங்க. மிக நன்றாக யோபியை குறித்து அறிந்தபடினால் அவன் இப்படி சொல்கிறான், நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீ நீதிமானா இருக்கிறதுனால தேவனுக்கு என்னப்பா நன்மை கிடைக்க போகுது? ஒரு நன்மை கிடைக்க போறது இல்லை. அப்படியானால் யோபு தன்னை ஒரு நீதிமானாக தேவனுக்கு முன்பாக காட்டுகிறவன் என்பதை தன்னுடைய நண்பனும் அறிந்திருந்தான். ஓகே, நாம் இன்னொரு முக்கியமான வசனத்தை பார்ப்போம்.
27வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 5, 6 வசனங்களை பாருங்கள். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஒருவேளை இவன் தன்னை நீதிமான் என்று நினைத்தபடினால் இவனிடத்திலே வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய யாருடைய ஆலோசனையும் இவன் ஏற்றுக்கொள்கிறவனா இல்லை. ஏனென்றால் இவன் தன்னை ஒரு நீதிமானாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி நண்பர்கள் வந்து ஆலோசனை சொல்லும் போது கூட, எல்லாம் எனக்கு தெரியுப்பா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாது. பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. நான் அப்படியே ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. 6வது வசனத்தை பாருங்கள். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அப்போ யோபு எதை தன் கையில பிடித்திருந்தார்? என் நீதி என்று இருக்கிறது. மை ரைச்சியஸ்னஸ். ஹல்லேலூயா. நீ நன்றாய் கவனிங்கள். திஸ் இஸ் பைபிள் ஸ்டடி. நான் சிங்கப்பூரை விட்டு இந்த 1 வீக்ல போயிடுவேன். இந்த புத்தகத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களோட இருக்கும். ஆமென். ஓகே. என் நீதி. ஏற்கனவே நீதிமான் நீதிமான், ரைச்சியஸ் மேன் என்று நாம் கேள்விப்பட்டோம். இப்பொழுது அவன் தன்னை குறித்து என்ன சொல்கிறான்? என் நீதி, மை ரைச்சியஸ். ஓகே. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஒரு மனிதன் அவனுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ தேவன் அவன் கெட்டியா பிடிச்சிருந்தானா இல்லையா என்பது எனக்கு கேள்வியா இருக்கிறது. ஓகே ரைட். நாம் கடைசியாக, ஏன்னா ஏற்கனவே வேதவசனத்தை பார்த்தோம், எண்ட் ஆஃப் தி காட் ஸ்டீலிங். ஓகே, சத்திரத்தினுடைய முடிவை நாம் பார்ப்போம். ரைட். அவன் தன்னை குறித்து 29வது வசனத்திலே வரிசையாக சொல்லுகிறான். பின்னும் யோபு என்று ஆரம்பிக்கிறது. 6வது வசனத்திலே என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். எவ்வளோ ரிச் பார்த்தீங்களா அவனுக்கு. அவனுடைய நீதியை பற்றி இப்பொழுது அவன் பட்டியல் எடுக்கிறான். நான்லாம் யார் தெரியுமா, ஒரு நாளில் நெய்யை 1/4 நாளில் கழுவுனையா அப்படின்றான். அப்படின்னா நெய் கால் ஊற்றி கழுவல, அவ்வளோ ரிச் அவனுக்கு இருந்துச்சான். தன்னுடைய சுய நீதியை குறித்து அவன் இங்கே பேசி கொண்டிருக்கிறான். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். நான் பட்டணத்தின் வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியிலே என் ஆசனத்தை போடும்போது, ஓகே, ரோட்ல அவரு பெரிய பெரிய ஆள் இல்லையா, வீட்டு வாசல்ல வீதியில ஆசனம் போட்டு சாந்தி நேரத்தில் அப்படி உட்காந்து அப்படி காத்து வாங்குவாரு. அப்ப என்ன நடக்குமா? 8வது வசனம். வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள். நான் யார் தெரியுமா, நல்லா சிங்க மாதிரி உட்காந்தன்னா பயலெல்லாம் ஓடி ஒளிவாங்கடா அப்படிம்பாங்க. அது மாதிரி. ஓகே பாருங்க அடுத்தது. வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். யாருங்க? அங்க பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு தூக்கி அப்படி இங்கே வச்சுக்கிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிம்பாங்க, எழுந்து நிற்பாங்களா. ஓகே, ஸோ இவர் தன்னை குறித்து சொல்கிறார் இப்போது. ரைட். அடுத்தது பாருங்க 9. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்தி கொள்வார்கள். பிரபுக்கள்னா அன்றைக்கு இருந்த கிங்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்பீரியர். அவங்க என்ன பண்ணுவாங்களா, யோபு பேசுறது கேட்டான்னு உடனே என்ன பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நான் இப்ப செய்யறது உங்களுக்கே வேடிக்கையா இல்லை? ஓகே, கவனிச்சுக்கோங்க. இந்த வேதவசனத்தை நான் திரும்ப கேட்பேன். தயவு செய்து இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 29:9 நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை. ஓகே ரைட். 10வது வசனத்தை பாருங்க. பெரியோரின் சத்தம் அடங்கி. இவர் வர்றாருன்னா பெரியவங்கெல்லாம் உட்காந்து இந்த டீ கடையில், அங்கே இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் உட்காந்து பேப்பரை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயா அதே மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, இவர் போகும்போது எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அப்புறம் அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், நாக்கு எங்க ஒட்டிக்குமா? பேச முடியாதுங்க. ஓகே, ஒட்டிங்கன்னா தான் சவுண்ட் வரும், ஒட்டிக்கிட்டீங்கன்னா சவுண்ட் வராது. ஓகே ரைட். 11. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. யாரை கேட்ட காது பாக்கியவான் என்றது? சோ என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. அவர் தன்னை அப்படியே கண்ணாடி முன்னாடி நடந்து போகும்போது அவரை பற்றி புகழ் பேசப்படும் போது அவருடைய காது என்ன சொல்லுதான்? ஒன்ன மாதிரி ஒருத்தன் உலகத்துல பிறந்து வரணுமையா, பிறந்தா ஒன்னே மாதிரி பிறக்கணுமையா. உன் நடை என்ன, உன் உடை என்ன, உன் முடி என்ன, உன் ஷூ என்ன, உன் குடும்பம் நடத்துறது எப்படியா, நீ யாரு தெரியுமா? யோபு
உன்னை மாதிரி ஒருத்தன் இனி பிறந்து வரணுமியா. உங்களுக்கு புரியலையா? இந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். அவன் காதில் சத்தம் கேட்க, உன்னைய மாதிரி யோபு நல்லா பாரு, உன்னை மாதிரி உன் கிளாஸ் என்ன, உன் ட்ரெஸ் என்ன, ஷூ என்ன, சாக்ஸ் என்னன்ட்டு அவனை பார்க்கும்போதே அவனுக்குள்ள என்ன வருமா? எருமைதான். ஐம் சாரி, நான் என்ன எதுக்கு போகவே இல்லை. இப்பவே உங்க வாயிலிருந்து பெருமை வருது. ஓகே ஓகே ரைட். 13ஆம் வசனத்தை கொஞ்சம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். ஆமென். இயேசு ஒரு முறை சொன்னார், தன்னுடைய மலை பிரசங்கத்திலே தன்னுடைய 12 சகோதரர்களை அழைத்து சொன்னார், உன்னுடைய வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க வேண்டும். 3 முக்கியமான காரியத்தை குறித்து அங்கே பேசினார். ஸோ giving and praying and fasting, be secret. இது 3 வெளியிலே தெரியக்கூடாது என்று அவர் இங்கே சொன்னார். நான் ஃப்ராங்காக கேட்குறேன், இந்தியாவை பற்றி எனக்கு தெரியும், சிங்கப்பூரை பற்றி எனக்கு தெரியாது. கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை யாராவது ரகசியமாக செய்கிறாங்களா, இல்லை சொல்லிட்டு புகழ் கிரீடமெல்லாம் தலையில் வச்சுக்குவாங்களா? நான் தான் செஞ்சேன், நான் மட்டும் இல்லைன்னா பிரதரு ப்ரேயர் ஹாலே கிடைக்காம கஷ்டப்பட்டாரியா, நான் தான் சொல்லிவிட்டேன், சாரி. உள்ள ஒரு 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 பெருமை வந்தா, நான் மட்டும் இல்லைன்னா நான் தான் ரைட்டு கண்ட. அப்போ தேவன் யாருன்னு தெரியல எனக்கு. சம்டைம் ரைட்டு ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லும் போது 2த்தையும் போட்டுருவாரு. தேவன் தான் நமக்கு எல்லாம். ஆமென். இந்த ரைட்டு லெஃப்ட் எல்லாம் நமக்கு வேற யாரும் கிடையாது, தேவன் தான். ஆமென். ஸோ இங்கே பாருங்க, நான் தான் அவனை தூக்கி எடுத்தேன், நான் தான் ரட்சித்தேன்னு அவனுக்குள்ள சாப்பாடு போட்டிருப்பாரு பசியோடு இருந்தவருக்கு. அதை இவர் சொல்லி திரியாரு பாரு, புத்தகத்தில் எழுதி வச்சுட்டாங்க. ஓகே, அவன் செஞ்ச நீதியின் கிரியை இது. ஓகே, இட்ஸ் குட். அதை எதில் எழுதி வச்சிருக்கிறார் அவர்? இன்றைக்கி நம்ம எல்லாம் தெரிஞ்சு படிக்கும்போது நம்மளால சொல்லுவோம், அப்போ நானும் செஞ்சதெல்லாம் சொல்லணும். இது ஓல்டு கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருந்தால் வெளியில் சொல்லக்கூடாது. ஆமாம், வலதுகை செய்கிறதை இடதுகைக்கு தெரியக்கூடாது. இயேசுக்கிறது ஸ்ட்ரிக்டாக ஃபாஸ்டிங் அப்படின்னு பேசினோடனே பி சீக்ரெட் அப்படின்ட்டார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் 40 நாள் ஃபாஸ்டிங், இன்றைக்கி 22 days ப்ளீஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஏன் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுற நீ ஃபாஸ்டிங் 22 நாள் போட்டிங்கன்னா ஆண்டவருக்கு போய் ஜெபம் பண்ணப்பா. 40 நாள் முடித்தோடனே இயேசுக்கிட்டே பிசாசு வந்தான், உன்கிட்ட யார் வருவான்னு எனக்கு தெரியும். Yeah, it's true. I'm talking about truth. Amen. நான் இல்லாத ஒன்றை பிரசங்கிக்கவில்லை, என் வேதத்தை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் 24 years. ஓகே, என் வேதம் சொல்லுகிறது, இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்ட உடனே அவரை தேற்றுவதற்கு தேவ தூதர்கள் வந்தார்கள், அவரை சோதிப்பதற்கு சாத்தானும் வந்தார். ஆமே, ஒருவேளை நீங்க கண்ணை மூடிட்டோ லார்ட் ஜீசஸ் முடிச்சு பார்க்கும்போது யாரு முதல்ல நிற்பா? ஃபர்ஸ்ட் யாரு வந்தா? ஃபாஸ்டிங் முடிச்சோன்னே ஜீசஸ் ஃபாஸ்டிங் முடிச்சோன்னே யாரு வந்தா? தேவ தூதர்கள் வந்தாங்களா, சாத்தான் வந்தானா? ஹலோ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே சாத்தான் தான். எப்போதெல்லாம் ஃபாஸ்டிங் போறீங்களோ அப்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரை தான் நம்ம மீட் பண்றோம்? ஆமென். டிராபிக்ல வேகமா போனா ஃபர்ஸ்ட் மீட் பண்ற ஆள் யாரு? போலீஸ். ஓகே 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 பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்களா? நாம ஒரு முக்கியமா தேவனோட இடைப்படும் போது முதல்ல நம்மளை மீட் பண்ற ஆள் யாருன்னா சாத்தான் தான். ஆனா முடிவு என்னன்னா அவன் தோற்று போவான். ஓகே, யூ கன்ஃபார்ம். எப்போதெல்லாம் பிசாசு நம்மளை வந்து எதிர்கொள்றானோ அப்போதெல்லாம் அவன் மூஞ்சில எழுதி விட்டிருக்கும், நீ தோற்று போன. ஆமென். I defeat you. Amen. In the name of Jesus. Hallelujah. நீ என்ன ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது. ஆமென். என்னோட இயேசு இருக்கிறார். ஆமென். Hallelujah. ஓகே, நம்முடைய நீதியின் கிரியை, நான் புதிய உடன்படிக்கைக்கு நான் போகவில்லை. ஸோ பழைய உடன்படிக்கையில் இந்த புத்தகத்தை மாத்திரம் நான் பார்ப்போம். ஓகே, 14வது வசனத்தை பாருங்க. நீதியை தரித்து கொண்டேன். யோபு சொல்கிறார், அவருடைய ட்ரெஸ் என்னவா இருந்தது?
நீதி. பிரதர் தப்பு இல்லை பிரதர், நல்லது தானே. நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரவில்லை, அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, நீதியை தரித்து அது என் உடுப்பாக இருந்தது. ஓகே, 15ஆம் வசனத்தை பாருங்கள். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அவன் செய்த உதவிகள், ஒருவேளை ஒரு குருடனை பார்த்தா இவன் தான் அவனுக்கு அங்க கண்ணாக இருந்தான், ஒருவேளை ஒரு முடவனை பார்த்தால் அவனுக்கு அவன் காலாக இருந்தான். ஓகே, இருக்கட்டும், நல்லது. அதை பற்றி இங்கே அவன் பெருமையாக பேச வேண்டிய இடமில்லை. ஆனால் இந்த அதிகாரம் முழுவதுமாக யோபு தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறதை, தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 31வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? தன்னுடைய கண்களோடு ஒரு நல்ல உடன்படிக்கையை அவர் செய்து வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, நாம் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்ப்போம். 32வது அதிகாரத்திற்கு வாருங்கள். முதல் வசனத்தை பாருங்கள். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடினால். இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தான். கண்ணாடிக்கு முன்னால யோபு நின்று தன்னை பார்க்கும்போது அவனுடைய கண்களில் அவனை குறித்து அவனுக்கு என்ன எண்ணம் வந்தது என்றால், I am righteous man. Hallelujah. Hallelujah. Righteous man. It's okay. Self-righteous man. Hallelujah. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கவனிங்கள். அவன் தன் பார்வைக்கு, பாருங்கள், தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால். ஓகே, ரைட். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வேதவசனத்தை பாருங்கள். 34வது வசனத்தை, 34வது அதிகாரத்திற்கு பாருங்கள். 5வது வசனத்தை பாருங்கள். யோபு என்று ஆரம்பிக்கிறது. நான் நீதிமான். கடைசியாக டிக்ளேர் பண்றார் எல்லாருக்கும் மத்தியில. Who am? Righteous man. Hallelujah. இப்ப நீதிமான் நீதிமான் சொல்லிட்டே வந்தாலும் பிறகு என்ன சொல்ல வர்றீங்க? நீதிமான் சொல்றது சரியா தப்பா? நீங்க நீதிமான் சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Yeah, that's good. இதான் அந்த God's dealing சொல்றேன் நான். Amen. Right. என் நீதியை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. தேவன் என் நியாயத்தை, ஐயோ எனக்கு ரொம்ப இந்த வேதவசனத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. யோபுனுடைய நியாயத்தை தேவன் என்ன பண்ணிட்டாராம்? சரி கிடக்கு போ, அப்புறம் பேசிக்கலாம். பெருசா உன்னை நீதிமான் நீதிமான் நீதிமான்ற, நெய்யால கால கண்ணுன்ற, குருடனுக்கு நான் தான் கண்ணுன்ற, அப்ப நான் யாரு? முடவன் வந்தா நான் தான் காலா இருந்தேன், அப்ப நான் யாரு? தேவன் கேட்கிறாரு, நீ தான் எல்லாம்னா அப்ப நான் யாரு? பாப்பா புரியுதா? இந்த டீலிங்ஸ் புரியுதா உங்களுக்கு? தேவனும் யோபுவும் இந்த இடத்த மட்டும் யோசிங்க. திஸ் இஸ் காட்ஸ் டீலிங். ஓகே, அடுத்ததாக 6வது வசனத்தை பாருங்கள். நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். யோபுவினிடத்தில் என்ன இருந்தது? நியாயம் இருந்தது. ஆனால் அந்த நியாயம் மனுஷர் மத்தியிலே எடுபட்டது. But before the Lord Jesus, amen, தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த நியாயம் பொய் என்று எண்ணப்பட்டது. ஒரு liar. மனுஷங்க எல்லாரும் ஓ பிரதர் அப்படிங்களாம். ஓ உங்களை போல ஆள் இல்ல, நீங்க அவ்வளவு பெரிய ஆளாக ஆச்சா புச்சா நம்மளை பாராட்டலாம். பட் தேவன் நம்மை குறித்து என்ன தீர்மானிக்கிறார் என்பதுதான் இங்கே சத்தியம். ஆமென். We are children of God. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்து தான் நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் என் தேவனும் இந்த இடத்துல நாம எப்படி இருக்கணும் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக மனுஷர்கள் என்ன ஒரு பெரிய பாஸ்டர், பெரிய போதகர், ஓ பிரதர் ஊங்கலாம். இப்போ இப்போ இங்க திரும்பி போறேன் பாருங்க, ஊர்ல ஒரு வேலை என்னை சேர்த்துக்க மாட்டான். அவருக்கு என்னையா சிங்கப்பூர், அவருக்கு என்னையா மலேசியாலேருந்து கொட்டுதுமா. உண்மையா சொல்றேன் நான் இங்க பணம் காசு வாங்க வரல, உண்மையா சொல்றேன். இருதயத்தில் அது இல்லைங்க, எனக்கு அது தேவையும் இல்லை. உண்மையா சொல்றேன்.
கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் விட்டுருக்கிறாரு. அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க, பஸ்ஸில் வரும்போது ட்ரெயின் டிக்கெட் கொடுக்குறாங்க. இங்கே வந்தோன்னே இடம் கொடுத்து சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். தட்ஸ் ஆல். உங்களுக்கு புரியுதா புரியலையா? பிரியமானவர்களே, டு பி ஃப்ராங்க், 24 ஆண்டுகளாக நான் தேவனை அறிந்திருக்கிறேன். எனக்கு தேவன் ஒருத்தர் இருந்தால் போதும். இங்கே ஒருத்தர் நல்ல பெரிய நல்ல ஷாப்பிங் மால் சொல்லுங்களேன், முஸ்தாபா. முஸ்தாபாவில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேணும்னு சிங்கப்பூர் மக்கள்லாம் தேடும்போது நான் முஸ்தாபா ஓனர் மட்டும் போதுன்றேன். உங்களுக்கு புரியுதா புரியுது? முஸ்தாபா ஓனர் என் பேக்கெட்டில் இருந்தா, என் கூட இருந்தா, ஷாப்பிங் மால் பிரதர், வாட்ச் இருக்கு பிரதர், கீபோர்டு இருக்கு பிரதர், கிட்டார் இருக்கு பிரதர், ஓனரே என்கிட்ட இருக்கிறாரு. ஓகே, எப்போ என்ன எது தேவையோ அதை எனக்கு அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை விட்டு நாம் இந்த பூமிக்குரிய காரியத்திலே நம்முடைய சிந்தையை செலுத்தும் போது தேவன் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறார். போடாம அவனே போனீங்க. எவ்வளவு நேரம் தான் சுத்தி அடிச்சுட்டு இந்த ஒரு ஹால்குள்ள ஒரு எலியை விட்டுட்டு அடிச்சா என்ன பண்ணுன்னா, அந்த மூலையில ஏறும் இந்த மூலையில ஏறும் அங்க ஏறும், கடைசியா நம்மள்கிட்டே வரும் பாருங்க, ஷூவை போட்டு மிதிச்சு. இதுதான் நம்ம ஆளோட வேலையை, தேவனை விட்டுறது. ஓகே, அது மட்டும் வந்து என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுச்சுன்னா நான் சரி போன்னு விட்டுருப்பேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க தான் இங்க எஜமான். உங்களை அண்ணியில இங்க இருக்கிற பிஸ்கெட்டையோ எதையோ நான் சாப்பிட முடியாது, என்னை விட்டுருங்க, நான் தெரியாதனமா வந்துட்டேன், போயிடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவர் என்ன பண்ணிவிடாரு? சரி, நல்ல எலியா இருக்க ஓடிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? அதை விட்டுட்டு நான் ஏறேனாக்குன்னு சொல்லி இங்க ஏற வேண்டியது, ஒப்பு கீழே விட வேண்டியது, அங்க ஓட வேண்டியது. இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் இருதயமும் அவனுடைய ஆசைகளும் தேவனை விட்டு எங்கோ பிரிந்து சென்று விட்டதை நான் பார்க்கிறேன். ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு தேவை. ஆமென். நம்முடைய இருதயம் எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும், எவ்வளவு 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 சம்பாதித்தாலும், எவ்வளவு சேர்த்தாலும், எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் தேவன் மாத்திரம் நம்மளோட இருந்துட்டா போதும். ஆமென். தேவன் மாத்திரம் நம்மளோட இருக்கணுங்கிறதா இப்ப காரியமா இருக்கிறது. ஒருவேளை மிட் நைட் 1 o'clock உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா தேவன் உங்களோட இருந்தா போதும். ஆமென், ஆமென். ஒருவேளை ஏதோ லாங்குவேஜ் புரியாத ஒரு கண்ட்ரியில போய் மாட்டிட்டீங்களா, தேவன் உங்களோட இருந்தால் போதும் போதும். சிங்கப்பூர்ல எனக்கு ஒரு இடமும் தெரியாது, தேவன் மட்டும் என்னோட இருக்கிறாரு. கரெக்டா இங்க போனா சேர்த்துட்டாரு பாருங்க. என்கிட்ட பாஸ்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? கொண்டா சேர்த்துட்டாருங்க. திரும்ப கொண்டுட்டு போக மாட்டாரா? சேஃபா கொண்டு போய் சேர்த்துருவார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்னோட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மறுபடியும் விரும்பினா திரும்ப கூட்டிட்டு வருவார். ஆமென். தேவை இருந்தாதான், நான் ஆசைப்படலை, விரும்பவும் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, இங்கே யோபுவை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய நீதியை தேவன் அங்கே வெட்ட வெளிச்சமாக்குறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தை பாருங்கள். யோபுவை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்து. பார்த்தீங்களா, யோபுனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று வந்து இருக்கு பாருங்க. இது 34வது அதிகாரத்துல தான் நமக்கு வெளிப்படுகிறது. யோபு ஒரு பரியாசக்காரனாக இருந்திருக்கிறான். ஆங்கிலத்தில் என்ன போட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா? What man is like Job, who drinks scorn as water? பரியாசக்காரனுக்கு என்ன போட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? 34:7. Yeah, 7. என்ன போட்டிருக்கு? ஷேம்லெஸ். ஓகே, அதாவது இவனை குறித்து நாம் பார்க்கும்போது பரியாசம் அப்படிங்கிறத இவன் தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா இருந்துட்டு மற்றவங்க எல்லாரையும் மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரிதான், அந்த ஊரில் இவர் என்ன பண்ணுவார்? எல்லாரையும் தட்டிடுவார். ஒரு நல்ல ஒரு ஆலய புதுசாக வந்தால் கூட என்ன பண்ணுவார்? என்ன மாதிரி ஆகுமா, அவனை பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு. ஸோ இந்த பரியாசம் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கிறது. பாருங்களேன், 8வது வசனம். அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார்? அப்போ இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யார் கூட இருந்ததாம்? அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன்.
அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் மேலே போகும்போது அப்படியே அந்த நாட்களில் அவன் கிளப்பு சூதாட்டம் வந்து இப்படியே லக்ஸரிஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தேவன் இருந்தார், ரைச்சியஸ் மேன் தான், அவன் ஒரு பெண்ணை தொடலை. ஆனால் அவனிடத்தில் இப்படி கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஏராளமாய் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி பாருங்கள் 31வது வசனம். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இந்த வேர்டை யார் சொல்லுது? யோபு. அப்ப யோபு கிட்ட பாவம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. 34வது அதிகாரம் வரைக்கும் தன்னை நீதிமான் 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 நீதிமான், என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நீதியை ஆடையாக அணிந்திருக்கிறேன், ஊன்னு பேசினாலும் இப்போ வந்து என்ன சொல்றாரு? நான் தண்டிக்கப்பட்டேன், அடி வாங்கிட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்போ நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், அவனுக்குள்ள தேவன் அருவருக்கிற ஏதோ ஒரு சிறிய பாவம் இருந்தது. சிறிய ஒன்று, தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம் அவன் இருதயத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம தேவனுக்காக எடுக்கிற பிரயாசங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்மை சோதித்து பார்க்கும்போது தேவன் அருவருக்கக்கூடிய காரியம் சிறிதேனும் நம்மிடத்தில் இராதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் தேவனை சந்திக்கும் போதெல்லாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால என்னை கழுவிடுங்க, என்னை பரிசுத்தமாக்கிடுங்க, என்னை தகுதிப்படுத்திடுங்க, நீ ஒருவரே தேவன், உண்மையில்லாமல் எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி டோட்டலா சரண்டர் பண்ணு. ஆமென். பாருங்கள் 34வது வசனம். யோபு அறிவில்லாமல் பேசினார். யோபு எப்படி பேசினாராம்? அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள் அல்ல என்று. புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். அப்போ யோபு இதுவரைக்கும் பேசினதெல்லாம் எப்படி பேசிட்டாராம்? அப்போ அறிவில்லாத வார்த்தை யோபு பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையா இருக்கிறது. ஓகே, யோபு பாவம் செய்திருக்கிறார் என்பது உண்மையா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஞானமில்லாத வார்த்தைகள் என்பது புலப்படுகிறது. ஆமென், ஆமென். ஓகே, தூக்கம் யாருக்கும் இல்லையே, பாப்பா தூங்கட்டும், நம்ம தூங்க வேண்டாம். ஓகே, ரைட். 36வது வசனத்தை பாருங்க. அக்கிரமக்காரர் சொன்ன மாறுதருவது நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே. கரெக்டுங்க, இவனுக்கு கிடைச்சது பாருங்க 100% கரெக்ட். என்ன கரெக்ட்? உள்ளங்கால்ல இருந்து உச்சம் தலை வரைக்கும் கொடுமையான பருக்கள் வந்தது. ஐம் சாரி, இங்க யாரும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்தியாவே சொன்னிச்சு. குட், கரெக்ட். இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். வெளில சொல்லிவிடாதீங்க என்ன அப்படின்னு பக்கத்துல சொல்லுவாங்க. ஓகே, டோன்ட் டாக் பாலிடிக்ஸ். இங்க பாருங்கள், யோபு சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபில்டர் ரொம்ப வருஷமாச்சு, ஒரு நாளைக்கு கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 5 வருஷமா இருக்குன்னு பெருமை பேச முடியுமா? நோ. அதே போல இவன் ஒருவேளை நல்லவனா இருந்திருக்கலாம், தேவ பக்தி உள்ளவனா இருந்திருக்கலாம், தேவனுக்கு பயந்தவனா இருந்திருக்கலாம், சன்மார்க்கனா இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இவனிடத்திலே பழுது இருந்தது. இவன் இங்கே சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. 37ஆம் வசனத்தை பாருங்க. தம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினார். அப்போ யோபு மீறுதலை கூட்டினார். ஏற்கனவே அவன்கிட்ட பாவம் இருந்தது, இப்ப எதையும் கூட்டிக்கிட்டாரோ? மீறுதல். யோபு பத்தியா பிரதர் பேசுறீங்க? யோபுவா இப்படி எல்லாம் பண்ணாரு? Yes, my Bible says. யோபுவிடத்திலே பாவம் இருந்தது, யோபு மீறுதலை கூட்டிக் கொண்டார். பிரதர், இவ்வளவு நாள் வரைக்கும் யோபு பத்தி எவ்வளவோ நல்ல விஷயமா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன ரொம்ப துக்கமான விஷயத்தை சொல்றீங்க? நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறேன். ஓகே, பப்ளிக்லி இஸ் ஓகே, பர்சனலி இஸ் டோட்டலி ராங். தேவனும் அவனும் என்கின்ற இடத்திலே அவன் தவறு செய்கிறான். பொது வாழ்விலே நம்ம எல்லோரும் மேலோட்டமான
பொது வாழ்க்கையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ நம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்த வேதவசனத்தை பாருங்கள். 37. தம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைக்குட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார். அவருடைய வாயில நிறைய வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கடைசி நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். நாம் வீணான வார்த்தைகளை பேசும்போது கூட தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அதில் நிறைய பாதிக்கப்படுறது அதிக பிரசங்கம் பண்றவங்கள கூட இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசங்கத்தை விட்டுட்டு நிறைய அதிக பிரசங்கி தான் நிறைய இருக்கு. நான் அதனால தேவன் ஆண்டோட என்ன தெரிஞ்சது காப்பாத்திருங்க ஆண்டோட, உங்களுடைய வார்த்தையை விட்டுட்டு வெளியில நான் எங்கேயும் போகாம என்ன பார்த்துக்கோங்க. ஆமே, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன் ஆண்டவரே, அதை தவிர நான் வேற எங்கேயும் போயிடாம என்ன பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு அடினா போதகருக்கு எத்தனை அடி என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னை பத்தி சொல்லுங்க, உங்க ஐயான்னு சொல்லல. பாவம் அம்மா போது 2ங்கிறாங்க. சிங்கப்பூர்லயே 3 அடி கொடுக்குறாங்களா, அநேக அடிகள். ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில மட்டும் நாம் எப்போதும் நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியை பாருங்கள். 38வது அதிகாரத்திற்கு பாருங்கள். முதல் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலே யோபுவுக்கு உத்தரவாக. 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபு யார்? யோபுவோட தேவன் இப்போதான் டீல் பண்றார். ஏய் நிறுத்தப்பா, நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் இவ்வளவு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ பாவம் செய்திருக்கிறாய், எனக்கு விரோதமாக நீ மீறுதலை கூட்டி இருக்கிறாய். வரிசையா அவர் பட்டியலிக்கிறார். நீ பேசுறதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது, நிறைய பேசிட்டு நீ போது நிறுத்து. 37 அதிகாரம் வரைக்கும் யோபு பேசினா 38வது அதிகாரத்திலிருந்து தேவன் பேசுகிறார். ஆமே. சரி பாருங்கள். 40வது அதிகாரத்துக்கு வந்து விடுங்கள். 3, 4, 5வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து வாசிங்க ப்ளீஸ். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். யார் சொல்றாங்க? யோபு சொல்றார். ஏற்கனவே ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன், இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அந்த வசனத்தை இப்ப எடுத்து வாசிங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. 29:9 டக்குன்னு வாசிங்க. 29:9. ஓகே, என்ன பாருங்க, பிரபுக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? இப்ப யோபு என்ன பண்றாரு கொஞ்சம் படிங்க. 4வது வசனம். ஓகே, இப்ப யார் 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 வாயை குத்திக்கிறா? ஒரே கோலா இருக்கு பாத்தீங்களா? சேம் கோல். அன்னைக்கு அவனை பார்த்து செஞ்சது இன்னைக்கு இவனே செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஆமென். இவ்வளவு நாள் அவனையே பார்க்கவில்லை, அவன் பிறரை பார்த்தான். பிரியமானவர்களே, பிறரை பார்க்கும்போது அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் ஒண்ணுக்கு உதவாதவன், இவன் உருப்படி இல்லாதவன், நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, நல்ல ஆளு, ஊனு தன்னை குறித்து பெருமையாக தன்னுடைய சுய நீதியை பேசிக் கொண்டிருந்த யோபு சொல்லுகிறான், நான் நீசன். நீசன் என்றால் என்ன? I am zero. I am nothing before the Lord. Amen. தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய யோபு ஒன்றுமில்லை. ஒரு பெரிய பூஜ்ஜியம் போட முடிஞ்சுன்னா போட்டு பாருங்க. I am nothing. I am zero before the Lord. இந்த பூமியில எல்லாருக்கும் மத்தியில பார்க்கும்போது I am hero.
but before the Lord I am zero. எப்போ இந்த உண்மையை யோபு தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போவே காட்ஸ் டீலிங் முடிஞ்சிருமா முடியாதா? நீங்க தான் அண்டிங்களா பிரதர் 40 அதிகாரத்துக்கு இருக்கிறதே 42 அதிகாரம் நினைக்கிறீங்களா? காட்ஸ் டீலிங் அதான். ஆமென். நாம் யார் என்பதை தேவன் நம்மை அறிவுறுத்தி விட்டால், நாம் மனம் திரும்பி விட்டால், நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டால், அதை விட்டு விட்டால் தேவனுக்கு அங்க வேலை இல்லை. ஓகே மை சன் கோ ஹெட். இப்போலாம் பண்றாரு. ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே வந்து சொன்னான், தன் மார்பிலே அடித்துக் கொண்டவனாய், பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக யோபு என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி இப்போ நீங்க தான் எனக்கு சொல்லணும். என்ன தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். தன்னை ஒரு நீதிமானாக வெளியே காட்டிவிட்டார். ரத்தன சுருக்கமா நறுக்குன்னு அடிச்சிங்க. வெரி குட். சொல்லுங்க ப்ளீஸ். தன்னுடைய கர்த்தர் அவனுடைய நீதியை தள்ளிவிட்டார். ஓகே குட். தன்னை பெருமைப்படுத்தினார். ஓகே கம் டு தி பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி யாருமே இந்த உலகத்திலேயே இல்லை. பூனை கண்ணை மூடிக்கிட்டுன்னா நினைக்குமா உலகமே இருட்டாயிடுச்சு பாடுறா, கண்ணை முடிச்சு இப்பதான் உலகத்திலே லைட்டு வருது. அது உண்மையே இல்லை. ஓகே, அவன் தன்னுடைய பார்வையிலே என்ன போல இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று அவன் நினைத்தான். ஓகே சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, தன்னுடைய சுய நீதியை கெட்டியாக பிடித்திருந்தான். ஓகே, உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு பிரதர். என்ன வேற சொல்லுங்க. ஓகே ஐயா சொல்லுங்க. அவன் யாருன்னு அவனையே உணரவே இல்லை. ஓகே சொல்லுங்க பிரதர் ப்ளீஸ். நல்லா லிசன் பண்றீங்க. சொல்லுங்க ப்ளீஸ் பிரதர் சொல்லுங்க. யா பிரதர், உங்களுக்கு தெரியாது, யோபு போல நான் அமைதியா இருக்கிறேன். நான் நிறைய பேசிட்டேன் பிரதர், சபையில வெளியில எல்லாம். சோ இப்ப நான் உன்னை கற்றுக்கொண்டேன். இனி தேவனுக்கு முன்பாக. ஓகே, நான் 42வது அதிகாரத்துக்கு வாருங்கள், நான் முடிப்போம். 2வது வசனத்தை பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதுக்கு முன்னால வரைக்கும் இவன் எதை தெரிஞ்சு வச்சிருந்தான்? நான் எதை நினைத்தாலும் செய்வேன், என்னால எல்லாம் முடியும், குருடனுக்கு நான் தான் கண்ணு, முடம் வண்ணா இருக்கணும், நான் தாண்டா காலி, என்கிட்ட தான் நீ வரணும், இவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது யோபு எதை கற்றுக்கொண்டார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவார். ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து விடுவார். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை இப்பொழுதுதான் யோபு அறிந்து கொண்டார். கடைசி அத்தியாயத்தில் பாருங்க, 5வது வசனத்தை பாருங்கள். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் அவர் காதுல என்ன விழுந்துட்டு இருந்துச்சா? ஏற்கனவே பார்த்தோம், அவரை பற்றியே அவர் காதுல விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதான் அவர் காதுல என்ன விழுது? தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், ஓ லார்ட் ஜீசஸ் ஐ பிரைஸ் யூ. இப்போதான் ஒரு வாய் சொல்லுது, ஓ சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்போதான் அவர் வாய் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறது. அவருடைய காதுல தேவனை பற்றிய சத்தம் விழுகிறது. இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இவரெல்லாம் நீ யாரை பார்த்துக்கிட்டு இருந்த? நான் கேட்கிறேன் யோபு கிட்ட. பொண்ணை பார்க்கல, குட் மேன். ஆனா யாரை பார்த்துட்டு இருந்தேன்? சாரி பிரதர், நான் என்னையே பார்த்துட்டு இருந்தேன் பிரதர். என் குடும்பம், என் வருமானம், என் பிள்ளைங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வியாதி, என்னுடைய பிரச்சனை, நான் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் பிரதர். ஐ எம் வெரி சாரி, தேவனை பார்க்க மறந்துட்டேன். யோபுடைய வார்த்தைகள். நான் உங்களிடத்தில் தாழ்மையை கேட்கிறேன், நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் தேவனை சீக்கிரமா பார்க்கணும். ஆமென். நீங்க தேவனை பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க. ஆமாம், சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் இங்கேயே இருப்பீங்க. நான் சொன்ன உங்களுக்கு என்ன இருக்கு? ஓகே,
நான் மன்னார்குடியிலேருந்து சிங்கப்பூர் வந்திருக்கேன் தேவனை பார்த்ததுனால. நீங்கள் தேவனை பார்த்துட்டீங்கன்னா எங்கே போயிருவீங்க? ஏன்னா அங்கே தான் டாலர் மதிப்பு அதிகம். பிரதர் லிசன் யா, நல்ல கவனிங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம் அவரை பார்க்கணும். ஆமென். தேவன் நம்மளை சுகமாக்கணும்னா நாம் தேவனை பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் வரணும்னா கணவனும் மனைவியும் தேவனை பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் தேவனை பார்க்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் பிரேயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஷெட்யூல்ல ஒரு நாளைக்கு ஒரு நேரமா இருக்கக்கூடாது. 24 hours நம்மோட இளையோடி வர வேண்டும். ஆமென். ஜெபம் என்பது வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆமென். காலையில குடும்ப ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறான், நிறுத்துங்க. குடும்ப ஜெபமே வேண்டாம் நான் சொல்றேன். குடும்பமே ஜெபமா மாறட்டும். ஆமென். சொல்லிட்டாரு இந்தியாவில வந்து குடும்ப ஜெபம் வேண்டாம். அப்பாடா, நான் அப்படி சொல்ல வரல. Each and everything, every moment, pray to God. Amen. Call upon the Lord Jesus. Amen. Hallelujah. என்னோட சேர்ந்து சொல்ல முடியுமா? Oh Lord Jesus. Amen. என்ன பிரதர் ஆமென் சொன்ன என்ன? அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இங்க பாருங்க, இன்னொரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. யாரவர்? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? ஆமென். நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது நீங்க யோசிப்பீங்க, என்ன பிரதர் ஆமேன் சொல்றாரு, முடிஞ்சவன தானே சொல்லணும். அதை ட்ரெடிஷனல் சர்ச்சில் ஆமேன், வாடா போலாம் டீ சாப்பிடுவோம், மீன் கடை பூட்டியிருப்பான் நேரம். சரி, அந்த ஆமேன் இல்லது. ஆமேன் அப்படின்னா யாரை கூப்பிடுறோம்? Call upon the Lord Jesus. Amen. தலையாட்டக்கூடாதுங்க. சாப்பிட்டீங்களா? அது ஓகே. ஆமென். என்ன பிரதர்? ஆமென். வெக்கப்படாதீங்க. கடைசியா ஒரு நாளைக்கு அப்புறம் வயிற்று வலி வந்தா ஆமென் 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 சொல்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஆமென். ஆண்டோடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்களோ அவர் ஒரு நாளைக்கு சொல்ல வைப்பார். யாரா இருந்தாலும் ஒரு நேரத்துல சொல்லியே ஆகணுங்க. நைட்டு பூரா தூக்கம் வரலன்னு படுத்துக்கிட்டு ஒரு ஆள் கொண்டாடணும், இயேசுவே தூக்கம் வரணும், இயேசுவே. அதே பொழுது நீங்க சொல்லியிருக்கலாம், நீங்க நைட்டு பூரா நிம்மதியா தூங்கியிருக்கலாமப்பான்னு. ஓகே, பகல் பூரா வேலை வேலைன்னு சுத்திட்டு நைட்டு வந்து தூக்கம் வரல, ஓ இயேசுவே. பகல் பூரா இயேசுவேன்னு கூப்பிடு, நைட்டு பூரா நிம்மதியா தூங்கலாமப்பா. ஓகே, சரி ஜீசஸ். ஹல்லேலூயா. வெட்கப்படாதீங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே. சொல்ல மாட்டீங்க. ஆமென். மைக்ல ஆஃப் இல்லைங்க, இல்லைன்னா நான் ஆஃப் பண்ணிட்டே பேசுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே. ஆமென். சொல்லி பாருங்க, அக்கம் பக்கத்துல இருந்த பிசாசு, பூனை, நாய் எதுனாலும் ஓடி போயிடும். உண்மையே சொல்றேன். உங்களை நோக்கி ஏதாவது 4 போலீஸை சுத்தி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே, ப்ளீஸ் ரிலீஸ் மீ. ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நவ? வெரி சாரி பிரதர், ப்ளீஸ். ஓகே ஓகே, கோ கோ. உண்மையா நான் இப்படிதான் சொல்லி பொழைக்கிறேன். ரியலி. என்னுடைய நான் ஒரு ஓட்ட வண்டி பைக் வச்சுருக்கேன். அந்த வண்டியில் தான் போவேன். அதுக்கு புக்கு முடிஞ்சிச்சு. அதை ரினியூவல் பண்ணுறதோட புதுசு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் பிரதர் சொல்கிறாரு, காரும் ஓட்ட தான் பிரதர்ங்கிறீங்களா? அவர் தான் ஓட்டி ஒரு நாள் கியரை போட்டார், கியர் தானா கையோட வந்துட்டு, ஐயோ
நடு ரோட்ல அவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு. நான் பிரதர் காரை கொடுத்தாரு, கியர் தனியா வந்துட்டு என்ன பண்ண, திரும்ப உள்ளே வச்சுட்டு வந்துட்டு. நான் சொன்னேன், பிரதர் வண்டி வந்து டீசல்ல மட்டும் ஓடுதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க, கிரேஸ்ல ஓடுது. ஆமென், ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நம்ம வண்டி நகராது. ஆமென். நம்ம குடும்பம் நவரணும், நம்ம ஃபேமிலி எல்லாம் ஓடணும்னா தேவனுடைய கிருபை வேண்டும். ஆமென். தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிட்டுனா வீலே இல்லாம வண்டி ஓடுங்க. வாங்க, மேல ஃபிளைட் ஓடல, ஓடுதா ஓடலையா? கப்பல் ஓடுதா தண்ணியில? வீடு இருக்காதுங்க, தேவன் ஓட விடுவாருங்க. ஆமென். Believe in God. ஆமென். நம்ம லைஃப் ஓடு. நம்மளை பாத்தீங்க, பிரதர் உங்களுடைய சம்பளம் என்ன, எப்படி குடும்பத்தை ஓட்டுறீங்க? எங்க அப்பா தந்துட்டு இருக்கிறாரு. ஆமென். ஒரு நாளைக்கு அந்த பைக்ல வந்துட்டு இருந்தா திடீர்னு போலீஸ் மறைச்சிட்டாரு. பிரதர் ப்ளீஸ் ஆர்சி புக்கு கொடுங்க. நான் வேகமா பர்ஸில் இருந்து எடுத்தேன். ஆக்சுவலாக என்னுடைய பர்ஸில் வந்து இந்த கிட்டார் வாசிக்கிற அந்த பிளக்ட்ரம் இருக்கும், அது டப்புன்னு கீழே விழுந்துட்டு. சாரி நோ ப்ராப்ளம், இதுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாரு. சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன் அப்படின்னா. இந்த ஊரில் இருக்கீங்க? மன்னார்குடியில் இருக்கேன். சர்ச் எங்கே இருக்குது? இந்த ரிவர் பெல்ட்டில் இருக்கு. அந்த சர்ச்சா? நானும் மன்னார்குடி தான். ஓகே, சர்ச் ஃபாதரா? நீங்கள் போங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, ரிவர் பெல்ட் எங்கள் சர்ச்சு ரிவருக்கு இந்த பக்கத்தில் இருக்கு, ரிவருக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஆர்சி சர்ச் இருக்கு. அந்த ஃபாதர் நினச்சிக்கிட்டு இந்த ஃபாதர் விட்டுட்டாரு. அதை தான் சொல்கிறேன், கிருபை இருக்கணும். ஆமென். அப்படியே வண்டியில் வரும்போது டார்ச் லைட்டை மூஞ்சில் அடிச்சானு, ஓ லார்ட் ஜீசஸ் ப்ளீஸ் ரிலீஸ் மீ, கோ அவே சாட்டன். ஏன் பிரேக்கை போட்டு நின்னோடனே சாத்தான் போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு வண்டி நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், நீங்கள் தான் ஆட்சிக்கு மாற்றி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்த வண்டிக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வேன், நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும். 3-4 முறை ஆண்டவரன் இது வரைக்கும் பாதுகாத்துட்டே இருக்கிறார். ஆமென். நான் இது தப்பாக சொல்லலை, நான் நடந்தே சொல்கிறேன். நான் இதுக்காக நீங்கள் லைசன்ஸே இல்லாமல் போங்கன்னெலாம் சொல்லலை. இந்த ஊரில் அப்படி போக முடியாது. ஓகே, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். நம்முடைய கண் தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளட்டும். ஆமென். நம்முடைய காது அடிக்கடி தேவனுடைய வார்த்தையை கேட்க பழகட்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய வார்த்தையெல்லாம் அடங்கி போயிடும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நிரப்ப. நல்லா யோசித்து பாருங்க, பசி வந்தோடனே மனுஷன் என்ன பண்ணுவாரு? கத்துவாருங்க. டைம் ஆயிட்டு, இன்னும் என்ன சாப்பாடு என்னாச்சு கத்துவாரு. ஃபுல்லா போட்டுருங்க, என்ன ஆயிடுவாரு? சைலண்ட் ஆயிடுவாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை நிறைய உள்ள போடுங்க. ஹலோ, தேவனுடைய வார்த்தை எங்க போடுங்க? ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை பிரதர், நோ ப்ராப்ளம், பைபிள் ஆடியோவில் இருக்கு. ஓகே, செல்போன்ல போட்டு காதுல போட்டு கேட்டுட்டே போங்க. ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. விசுவாசம் வளரும். ஆமென். உங்க வாயிலிருந்து, உங்க சிந்தனையிலிருந்து, உங்க இருதயத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படியே டவுன் ஆயிடும். ஓகே, உங்க லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். இந்த சத்தியத்தை யோபு 42வது அதிகாரத்தில் கற்றுக்கிட்டார். இப்போ நான் ஒரு 40 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, அங்கே அடுத்தது சொல்றாரு 6வது வசனத்தில், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். என்ன இப்போ கண்ணாடிக்கு முன்னால யோபு தன்னை பார்க்கிறார். ஐயோ, நான் எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருக்கிறேன், ஐயோ நான் எவ்வளவு சுயநீதிக்காரனா இருந்திருக்கிறேன், எவ்வளவு பெருமை உள்ளவனா இருந்திருக்கிறேன், இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நான் தேவனை பார்க்காமல் என்னையே பார்த்துட்டேனே. யோபு 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 யோபுன்னு இந்த ஏரியாவே எதிரொலிக்கும்படி என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் ஒன்றுமில்லாமல் போனேன். I am nothing before the Lord. பிரியமானவர்களே, யோபுனுடைய கதறல் அதுதாங்க. தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவன் கதறி அழுதான். ஆண்டவரே, நான் ஒரு சுயநீதிக்காரனா இருந்துட்டேன், செல்ஃப் ரைச்சியஸ் மேனா இருந்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்விலே இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்பது வரவே கூடாது. செல்ஃப் பிரைட் இது ரெண்டும் அவனிடத்தில் இருந்தது. செல்ஃப் சுயம் சாம்பலாக மாற வேண்டும். ஆமென். சுயம் சாம்பலா போனுச்சுன்னா தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
நம்ம லைஃப் முழுக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு முன்னால நிற்கும் போது நம்மை நாம் பார்க்க கூடாது, தேவனை பார்க்க வேண்டும். நம்முடைய காதுகள் தேவனை குறித்து கேட்க வேண்டும். நம்முடைய நாவு தேவனை அறிக்கை செய்கிற நாவாக மாற வேண்டும். ஆமென். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நிறைய சத்தியத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம் யோபுவுக்கு கிடைத்தது. எப்படி? ஓகே, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட்ல கேட்டேன் இல்லையா, ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு தான் நீங்கள் பாதி பேர் பதில் சொன்னீங்க, பாதி பேர் சொல்லலை. அவன்கிட்ட செல்ஃப் ரைச்சியஸ் மேனாக இருந்தான், செல்ஃப் ப்ரைட் அவன்கிட்ட இருந்துச்சு. ஓகே, தேவன் அவனை தண்டித்தார். இப்போ மறுபடியும் கேட்குறேன், 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி தேவன் கொடுத்தார்? மனம் திரும்பினான், தன்னை அறிவுறுத்தான், தாழ்த்தினான், டோட்டலா சரண்டர் பண்ணாரு, சப்மிட் பண்ணாரு, கன்ஃபஸ் பண்ணார், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டார். அவனுடைய கண் எப்போதும் தேவனையே பார்க்க ஆரம்பித்தது. ஓகே, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தன் சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்தார், கர்த்தர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இப்ப சொல்லுங்க, யோபுடைய சிறையிருப்பு எப்போது மாறியது? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணும் போது மாறினுச்சா? அது வெளி தோற்றம். இட்ஸ் அ பப்ளிக் லைஃப். பிரைவேட் லைஃப் ஒன்று இருக்குங்க. தேவனும் அவனும் அப்படிங்கிற இடத்துல 5-6 வசனத்துல தேவனோட அவன் என்ன பண்ணிட்டான்? ஒப்புரவாயிட்டான். அதுக்கு பிறகு தேவன் 7வது வசனத்துல சொல்றாரு, கடைசி பகுதியை பாருங்கள், யோபு பேசின என் தாசனாகிய யோபு. இதுவரைக்கும் யோபுவுக்கு பிரதித்திரமாக என்று இருக்கிறது. ஓகே, ஆனா இங்க மட்டும் தேவன் என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபு. எப்போ யோபு தாசனா மாறுறாரு பாத்தீங்களா? தேவனை பார்க்கும்போது. ஆமா, தேவனோடு ஒப்புரவாகும் போது. தேவன் தான் பெரியவர், தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர். போய் சரண்டர் ஆயிட்டான். போய் the secret of the Christian life. தேவனும் நானும் அப்படிங்கிற இடத்துல நாம் சரியாக நின்று விட்டால் நம்மை சுற்றிலும் இருக்கிற எதுவா இருந்தாலும் சரியா நடக்கும். ஆமென். பாருங்கள், தேவனே இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா. இப்போ யோபு தேவனுடைய பார்வையில ரெகக்னைஸ் பண்ணப்பட்டார். ஆமென். பாருங்க, 8வது வசனத்திலே என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். இப்ப யார் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க? அதிகமா பேசின ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக யோபு ஜெபம் பண்ணாதான் தேவனை கேட்பாருங்கிற நிலைமை மாறியது. ஆமென். அப்புறம் தான் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். யோபுனுடைய சிறையிருப்பு மாறியது. இன்னைக்கு அநேக ஸ்பிரிச்சுவல் வட்டாரத்துல இதை மட்டும் முடிச்சுக்கிடுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க பிரச்சனை மாறணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. இது தப்புன்னு நான் சொல்லலை, சத்தியம் அப்படி இல்லை. இட்ஸ் a public life, it's a private life. பிரியமானவர்களே, வீட்டில் 4 கெஸ்ட் வந்துட்டாங்க. உள்ள போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க, பர்கர் எடுத்துட்டு வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றீங்க. காஃபி எடுத்துட்டு வாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றீங்க. ஒய்ஃப் அமைதியாக நிற்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், எடுத்துட்டு வரலையே, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உள்ள இருந்தாலும் எடுத்துட்டு வருவேன். ஹலோ, பர்சனல் லைஃப்ல ஏதாவது இருந்தாதானே தேவனோட நாம் நெருங்க முடியும். ஆமென். தேவனும் நானும் விரோதமாய் இருக்கும்போது நம்முடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? முடியாது. 41 அதிகாரம் வரைக்கும் யோபுனுடைய ஜெபங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. 42வது அதிகாரத்திலே யோபு தேவனை பார்க்க ஆரம்பித்த உடனே, தேவனாலதான் எல்லாம் முடியும் என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்ட உடனே, என்னுடைய சுயநீதி ஒன்றுமில்லை, என்னுடைய சுய பெருமை ஒன்றுமில்லை, I am zero, I am nothing, ஆண்டவரே நான் தூள், ஆண்டவரே நீங்க தான்ப்பா சர்வவல்லவர், உங்களாலதான்ப்பா எல்லாம் முடியும். இதை சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே ஆரம்பித்தார், என் தாசனாகிய யோபு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அரவணைக்கணும்னா நாம அவரோட நெருங்கணும். ஆமென். தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய 2 காரியம். ஒருவேளை யோபு பெண் விஷயத்துல பியூரா இருந்தாருங்க, ஆனா பிரைடு விஷயத்துல ஈக்காயிட்டாரு. ஆமென். சாத்தான் எப்போதும் பெண் விஷயத்தை தான் கொண்டாந்து நிறுத்துவான், பிரைடை நம்ம கண்ணிலே காட்ட மாட்டான்.
ப்ரைடு அதை விட மோசம் பாருங்க. ஓகே, ஹல்லேலூயா. பெண் விஷயத்தில் விழுந்த தாவீதினுடைய வாழ்க்கை அது பெரிய சரித்திரம். அவர் நீதிமானாக்கப்பட்டுட்டார். ஆனால் ப்ரைடில் விழுந்த யோபு அடிபட்டு ஒப்புரவாகி சரியாகிறார். ஆமென். Pride is most serious sin. ஆமென். பெருமை என்பது மிகவும் மோசமான ஒரு பாவம். அதை விட இன்னும் மோசமான ஒரு பாவம் செல்ஃப் ரைச்சியஸ். செல்ஃப் ரைச்சியஸ் இது வெளியில தெரியாதுங்க. இன்றைக்கு அநேக பெரிய பரிசுத்தவான்களுக்குள்ளே, விசுவாச குடும்பங்களுக்குள்ளே செல்ஃப் ரைச்சியஸ் இருக்கிறது. சுயநீதி, தங்களை குறித்தே மேன்மையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாய் தேவனை பற்றி மாத்திரம் பேசட்டும். ஆமென். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்திற்கு பிறகு ஏற்கனவே அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா 2வது முறையாக அவனுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிறந்த பிள்ளைகளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் 2வது பிறந்த பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுதான் பெர்மனன்ட். ஆமென். இதுதான் நித்தியமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, கடைசி வசனம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். ஆமென். உங்க சோதனையை கண்டு பயந்துராதீங்க, உங்க பிரச்சனையை கண்டு பயந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த வாழ்வை வைத்திருக்கிறார். பூரண வயது அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துச்சுங்க. அந்த பிரச்சனையை தாண்டி அவன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். ஓ கர்த்தராகிய இயேசுவே, நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, நான் உம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என் சுய நீதியை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னுடைய பெருமையிலிருந்து நான் கீழே தள்ளப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஓ, நான் என்னை பார்ப்பதை விட உம்மை பார்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னை அதிகமாக நீர் நேசிக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பிரியமானவர்களே, நமக்கு உள்ள இருக்கிற எல்லாம் கிறிஸ்துவுக்கு என்று மாறட்டும். எல்லாம், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும், என்னுடைய நான் வீட்டுல பொசஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லாம், என்னுடைய உடைமைகள், என்னுடைய பிள்ளையா இருக்கலாம், என்னுடைய ஞானமா இருக்கலாம், என்னுடைய நீதியா இருக்கலாம், என்னுடைய வருமானமா இருக்கலாம், எல்லாம் தேவனுடையதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமென். Hallelujah. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you. எங்களை நேசிக்கும் மகா பரிசுத்தம் ஆண்டவரே, அப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். யதார்த்தம் மூலமாக எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினேர் ஆண்டவரே. அநேக தரத்தில் ஆண்டவரே நாங்கள்
இந்த சத்தியத்தை நாங்கள் பார்க்காமல் விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. Lord Jesus. ஆனாலும் ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே யோபுவோட நீதியை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய வீக்னஸை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏதாவது வீக்னஸ் இருக்குமானால் ஆண்டவரே நாங்கள் அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே அப்படிப்பட்ட வீக்னஸ் இருக்குமானால் ஆண்டவரே தயவாய் எடுத்து போடும் ஆண்டவரே. நாங்கள் முற்றுமையாய் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் உமக்கு கரையற்றதாய் இருக்கும்படி எங்களை மாற்ற மாட்டோம்.